ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் சாம் தமிழ். இன்றைக்கி ஒரு 1500 நம்ம எப்படி மிச்சம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் அதே வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். அது எப்படின்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 4 புடவை எடுத்திருக்கேன். ரொம்ப பழைய புடவை இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு புடவை கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே கொடுக்குறதுக்கு அடியில் கொடுக்குறதுக்கு ஒரு துணி வச்சுக்கோங்க. நான் அடியில் கொடுக்குறதுக்கு ஒயிட் அண்ட் பிளாக் இந்த மாதிரி ஒரு புடவையை தான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க 3 புடவை எடுத்துக்கலாம். புடவை எடுத்துட்டு நம்ம அந்த புடவை எவ்வளோ லென்த் இருக்கோ அதில் நம்ம 3ஆ டிவைட் பண்ணிக்கணும். 3ஆ நான் பாருங்கள் மடிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 3ஆ மடிச்சுட்டு 2 சைடு தையல் அடிச்சுட்டு வந்துடுங்க. மீதி எல்லாமே கையில் தைக்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் நான் வந்து 2 சைடு தையல் அடிச்சுட்டு வந்துட்டேன். என்கிட்ட மிஷின் இருக்குது, அதனால் அடிச்சிட்டேன். நீங்கள் வந்து கையில் தைக்கணும்னா கூட தைச்சிக்கலாம். 3 புடவையும் இந்த மாதிரி தான் நம்ம மடிக்கணும். 4ஆவதாக கீழே கொடுக்குற அந்த புடவையை மட்டும் நம்ம எதுவும் மடிக்காமல் அதே மாதிரி இந்த புடவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை நான் இதில் காட்டுறேன். ஸோ பாருங்கள், நம்ம மடித்து பிடிச்சா இந்த மாதிரி வரணும். ஒரு சைடு வந்து ஃபோல்டு இருக்கிற மாதிரி வரணும், ஒரு சைடு ஓப்பனில் இருக்கிற மாதிரி வரணும். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த சைடு அந்த சைடு 2 சைடு தையல் அடிச்சிங்கனாவே போதும். ஏன்னா நம்ம கையில் தான் தைக்க போகிறோம், பிரிஞ்சு வர போகிறது கிடையாது, நல்லா உழைக்கும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெட்டுக்கு போடுற மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். இல்லை குட்டீஸ்லாம் கீழே படுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு தெரியணுன்றதுனால இந்த மாதிரி நம்ம நல்லா மடித்து காட்டிகிட்டு இருக்கேன். வீடியோ ஒரு வேளை ஸ்லோவாக போச்சுன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு பார்த்துக்கோங்க வீடியோ ஸ்பீடை. நிறைய நார்த் இந்தியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதே ஒரு பிஸ்னஸாக தான் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் கண்டிப்பாக எது இருந்தாலும் இல்லைனாலும் இது கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் இருக்க வேஸ்ட்டு பொருள்லாம் ரீயூஸ் பண்ணுறதுல நம்பர் 1 அவங்க தான். ஸோ நல்ல பிஸ்னஸ் அது. இது நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு ஒரு இது தைச்சி கொடுக்குறதுக்கு ஒரு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ அது வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தச்சு வச்சுருந்தீங்கன்னாவே நிறைய பேர் கேட்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடியது வாங்கிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி தைக்கலாம். ஸோ பாருங்கள், நான் தச்சுட்டு அந்த புடவையை கீழே இருக்க அந்த கிளாத்தில் நான் 3யும் வச்சிடுறேன். கீழே ஃபஸ்ட்டு 2 புடவை வந்து பழைய புடவையாக வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நல்லா கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி ஒரு புடவை வச்சுருக்கேன். சைடு ஃபினிஷிங் தெரியணுன்ட்டு ஒயிட் கலர் வச்சுருக்கேன். ஸோ தச்சுட்டு வந்துடலாம். தச்சுட்டு வந்தால் பாருங்கள் இந்த மாதிரி வரும். நம்ம ஃபோல்டு பண்ணி முடிச்சுட்டு பின் பண்ணி வச்சிடணும். பின் பண்ணி வச்சுட்டு நம்ம கையில் தைக்கிற அந்த ஊசியை எடுத்து நம்ம 1 பை 1ஆக ஸ்டிச் போட்டு வந்துடணும். 4 பக்கமும் ஸ்டிச் போடணும். அப்போ தான் லுக் வைஸ் பார்க்க நல்லாயிருக்கும், பிரிஞ்சும் வராமல் இருக்கும். ஸோ 4 பக்கமும் நான் போட்டுட்டு நான் இது எந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் கையில் தையல் போட சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த குண்டூசி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ 4 பக்கமும் இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். ஆப்போசிட் கலரில் ஃபினிஷிங் கொடுத்திங்கன்னா லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு லுக்கோடு வந்துருந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய புடவையை நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸாக கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கு எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை கிடையாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம சொல்லி வச்சோன்னா அவங்களும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி அந்த புடவையை வாங்கி நம்ம பண்ணலாம். எந்த சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, முகம் சொல்லிக்காமல் பண்ணணும். ரீசைக்கிள் பிஸ்னஸ் தான் டாப் லெவலில் போயிட்டுருக்கு. நிறைய பேர் ஐயோ பழைய புடவையா, துண்டு துணியெல்லாம் வச்சு தைக்கிறதா அப்படின்லாம் யோசிப்பாங்க. பட் அதுதான் டாப்பில் போயிட்டுருக்கு. ஸோ நானுமே தச்சு போட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நான் 4 பக்கமும் தச்சுட்டு வந்துட்டேன். ஃபினிஷிங் வந்து நல்லா இருந்துச்சு. நான் வீட்டில் இருக்க நார்மலாக போயிட்டு இருந்தேன் அந்த புடவையை எடுத்து வச்சு தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு புது புடவை கூட யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம பெட் ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணலாம், போர்வையாக யூஸ் பண்ணலாம், சோஃபாவில் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி, நல்லாவும் காஞ்சிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தையல் மிஷினில் இந்த மொத்தமாக வச்சு தைக்கக்கூடாது. மொத்தமாக வச்சு தைச்சிங்கன்னா மிஷின் வீணாக போயிடும். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா அதையும் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் சேரும். டெய்லி வந்து நான் 6:20க்கு எக்ஸாக்டாக வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பழைய வீடியோஸும் நிறைய நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய சேனலில். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு டோக்கன் ஆஃப் லவ் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்க்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி 40 ருபீஸ்லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எனக்கு சென்ட் பண்ணலாம். அது எனக்கு ஃபுல்லாக வராது, யூடியூப்பில் பாதி போயிடும், எனக்கு பாதி தான் வரும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்கும். நான் தச்சிருக்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தச்சிருக்கிறது அவ்வளோவா தெரியல வெளியில், ஏன்னா நான் கையில் தான் தையல் அடிச்சிருக்கேன். அந்த காலத்தில் எப்படி கையில் போடுவாங்களோ அந்த மாதிரி. ஸோ பாருங்கள், நான் பெட் ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் குட்டி சைஸ் தான் தேவை, நான் கீழேயும் போடுறதுனால. அதனால் நான் இந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மூலமாக நிறைய பேருக்கு போய் சேரும், நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போகும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.